இன்றைய நற்செய்தி மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 11 முதல் 13 முடிய. அக்காலத்தில் பரிசேயர் வந்து இயேசுவோடு வாதாடத் தொடங்கினர். வானத்திலிருந்து அடையாளம் ஒன்றை காட்டும்படி அவரை சோதித்தனர். அவர் பெரும் மூச்சு விட்டு, இந்த தலைமுறையினர் அடையாளம் கேட்பதேன்? இத்தலைமுறையினருக்கு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவர்களை விட்டு அகன்று மீண்டும் படகேறி அவர் மறுகரைக்கு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கின்றேன். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம், பரிசேயர் வந்து இயேசுவோடு வாதாடத் தொடங்கினர். எதற்காக இந்த பரிசேயர் வந்து இயேசுவோடு வாதாடுகிறார்கள்? நீர் மெசியா என்றால் வானத்திலிருந்து எங்களுக்கு ஒரு அடையாளத்தை நீர் கொடுக்க வேண்டும், அப்பொழுதுதான் நாங்கள் நம்புவோம். மக்கள் மத்தியிலே இயேசுனுடைய பெயரை கெடுக்க வேண்டும் என்ற ஒரு தீய எண்ணத்தோடு, ஒரு கெட்ட எண்ணத்தோடு வாதாடி இயேசுவை எப்படியாவது வெற்றி அடைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த பரிசேயர்கள் வருகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, நாமும் குடும்பத்தில் உள்ளவர்களோடு வாதாடுகிறோம். நாம் சொல்வதுதான் சரி என்று வாதாடுகிறோம். அவர்களும் நம்மிடத்திலே வாதாடுகிறார்கள். குறிப்பாக கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய இந்த உரையாடல், இருவரும் ஒரு தனிப்பட்ட தனித்தனி கருத்துக்களுக்காக வாதாடி கொண்டிருக்கிற பொழுது அது வெறுமனே ஒரு கருத்தின் அடிப்படையில் மட்டும்தான் இருக்க வேண்டுமே தவிர அது அவர்களுடைய உறவை பாதிக்கும் ஒரு வாதாட்டமாக இருக்கக்கூடாது. பல நேரங்களிலே வாதாட்டத்தில் தோற்றவர்கள் வென்றவர்களை எதிரியாய் பார்க்கிறார்கள். இங்கே உறவு பிளவுபட்டு போய்விடுகிறது. உறவு வளர வேண்டும் என்று சொன்னால் இப்படியாக இந்த குடும்ப உறவிலே ஒருவர் மற்றவரை புரிந்து கொள்ள வேண்டும், ஒருவர் மற்றவருடைய கருத்துக்கு செவி சாய்க்க வேண்டும், ஒருவர் மற்றவரை ஏளனமாய் இழிவாய் பார்க்க கூடாது. என் அன்பிற்குரியவர்களே, இதோ ஆண்டவர் இயேசுவின் பக்கம் நீதி இருக்கிறது, நியாயம் இருக்கிறது. ஆனாலும் கூட என் அன்பிற்குரியவர்களே, ஆனாலும் கூட இந்த பரிசேயர்களிடத்திலே அவர் வீணாக வாதாடி கொண்டு நேரத்தை செலவிடவில்லை. அவர்களை எதிரியாக பார்த்து அவர்களை வெறுத்து ஒதுக்கவில்லை. இவர்களுக்கு அடையாளம் கொடுக்கப்பட மாட்டாது என்று சொல்லிவிட்டு கடந்து செல்லுகிறார். அன்பிற்குரியவர்களே, நம் ஆண்டவர் இயேசுவை போல நாமும் கடந்து செல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக நம்முடைய கருத்துக்களிலிருந்து நாம் பின்வாங்க வேண்டும் என்பதல்ல. அதற்காக நாம் உண்மைக்கு சான்று பகராமல் பொய் பேச வேண்டும் என்பதல்ல. நாம் ஞானத்தோடு சில இடங்களிலே நடந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு பிறந்த அந்த நொடி பொழுதே வானத்திலிருந்து ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டது. இதோ யூதர்களின் அரசர் மெசியா பிறந்திருக்கிறார் என்பதை விண்ணில் தோன்றிய அந்த விண்மீனை கண்டு நாங்கள் புரிந்து கொண்டோம், உணர்ந்து கொண்டோம் என்று ஞானிகள் குழந்தை இயேசுவை தேடி வந்தார்கள். ஏற்கனவே வானிலிருந்து ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இறை வார்த்தைகள் எல்லாம் ஏற்கனவே முன் அறிவிக்கின்றன. இதோ தாவீதின் வம்சத்திலே பெத்லகேம் எனும் ஊரிலே மெசியா பிறக்க வேண்டும் என்றாம். மெசியா இயேசு கிறிஸ்து பெத்லகேமில் பிறந்தார்.
தாவீதின் வம்சத்திலே வந்தார். ஆனாலும் கூட இவர்கள் மீண்டும் மீண்டுமாக அடையாளம் வேண்டும், அடையாளம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். இவர்களுக்கு அடையாளம் என்பது முக்கியமல்ல, மாறாக இயேசுவை காயப்படுத்த வேண்டும், அவர் பெயரை கெடுக்க வேண்டும், அவரை குறித்து இல்லாதது பொல்லாதது எல்லாம் சொல்லி அவர் பெயரை கெடுக்க வேண்டும். அதன் வழியாக இந்த பரிசேயர்கள் இவர்கள் மட்டுமே மக்களின் தலைவர்கள் என்று தங்களை காட்ட வேண்டும். இதற்காகத்தான் அடையாளம் கேட்கிறார்கள். ஆண்டவர் இயேசுவை நம்புவதற்கு என் அன்பிற்குரியவர்களே, நமக்கு ஆழமான நம்பிக்கை தான் தேவை, அடையாளம் தேவையில்லை. காணாமலே நம்புவோர் பெயர் பெற்றோர் என்று இறை வார்த்தை சொல்லுகிறது. ஆம் அன்பிற்குரியவர்களே, இதோ திருப்பலியிலே நமக்காக இயேசு கிறிஸ்து பலியாகிறார். நற்கருணையின் வடிவிலே எந்நேரமும் நம் மத்தியில் பிரசன்னமாய் இருக்கிறார். இந்த ஆண்டவரை, இந்த இயேசுவை நான் விசுவசிக்கிறேனா? அல்லது இன்றும் அதோ சிலுவையிலே இரத்தம் வருகிறது, அதோ சிலுவையிலே எண்ணெய் வருகிறது என்று அதிசயங்களையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் தேடி ஓடிக்கொண்டு அலைகிறோமா? அன்னை மரியாள் இது எப்படி நிகழும், நான் கன்னியாயிற்றே என்று கேள்வி கேட்டார். அமன்பிற்குரியவர்களே, நமக்கு ஆண்டவருடைய வார்த்தை புரியவில்லை என்று சொன்னார், நம்முடைய விசுவாசம் நமக்கு புரியவில்லை என்று சொன்னால் நாம் கேள்விகளை எழுப்பலாம், அதில் தவறே இல்லை. இந்த கேள்வி என்பது எதற்கானதாய் இருக்க வேண்டும்? தேடலுக்கான கேள்வியாக இருக்க வேண்டும். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். ஆண்டவரே, இதோ உம்முடைய வார்த்தை எனக்கு புரியவில்லை, இதோ இந்த இறை நம்பிக்கை என்னவென்று எனக்கு புரியவில்லை, எனக்கு வெளிப்படுத்தும். தேடுங்கள், நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுடைய விசுவாசம் பாறையின் மீது கட்டப்பட்டதாய் இருக்கிற பொழுது உறுதியானதாய் இருக்கும். எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களிடத்திலே வாதாடக்கூடிய நபர்களிடத்திலே எச்சரிக்கையாயிருங்கள். நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையிலே உறுதியாயிருங்கள். வெறும் அடையாளங்களை தேடி அலையாதீர்கள். ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார், உங்கள் மத்தியில் இருக்கிறார், உங்கள் குடும்பத்திலே இருக்கிறார், உங்களோடு எந்நேரமும் பிரசன்னமாய் இருக்கிறார். அவருடைய அன்பை, அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். அப்பொழுது ஆண்டவருடைய அமைதி, மகிழ்ச்சி உங்களோடு தங்கி இருக்கும். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவரே, உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை பார்க்கும் வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும், எங்களோடு தங்கும், எங்களை ஆசீர்வதியும். இதோ இந்த நாளிலே தங்களுடைய திருமண நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும், இன்னும் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும், திருமண நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீரே அவர்களை ஆசீர்வதிப்பீராக. இதோ இந்த நாளிலே நாங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம், எங்களுடைய திட்டங்களை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரை நீர் ஆசீர்வதித்து தருவீராக. நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று தூய் ஆவியானவரே எங்களுக்கு கற்றுத்தாரும். தூய் ஆவியானவரே உம்முடைய ஞானத்தினால் எங்களை நிரப்பும். நாங்கள் சரியானதை தேர்ந்து கொள்ளவும், நல்ல முடிவுகளை எடுக்கவும் ஆவியானவரே எங்களுக்கு இந்த நாளிலே உதவி செய்வீராக. இயேசு ஆண்டவரே, இதோ இந்த நாட்களிலே நாங்கள் உம்மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையில் உறுதியாய் இருக்கும்படியாய் எங்களை நீர் ஆசீர்வதியும். உடைய வார்த்தையை வாசிக்கவும், இந்த வார்த்தைகளை புரிந்து கொள்ளவும் தேவையான ஞானத்தை ஆண்டவரை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக. பல நேரங்களிலே நாங்கள் எங்களுடைய உறவுகளை ஏளனமாய் பார்த்திருக்கிறோம், அவர்களை காயப்படுத்தி இருக்கிறோம். எங்களை மன்னியும் ஆண்டவரே. என்னாலும் உண்மைக்கு சான்று பகரும்படியாய், உமக்கு உகந்த பிள்ளைகளாய் இருக்கும்படியாய் நீர் ஆசீர்வதிப்பீராக. இதோ நோயாளர்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. விபத்துகளினால், நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு
ஆண்டவரே, மீண்டும் நல்ல உடல் உள்ள சுகத்தை நீர் பரிசாய் கொடுப்பீராக. இதோ இந்த நோயாளர்களுக்கு தேவையான சிகிச்சைகள் கிடைக்கும்படியாய், மருத்துவ உதவிகள் கிடைக்கும்படியாய், அதற்கு தேவையான பொருளாதார வசதிகள் கிடைக்கும்படியாய் ஆசீர்வதியும். இதோ இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மரித்தவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இளைப்பாறுதலை தாரும் ஆண்டவரே. படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஞானத்தினால் நிரப்புவீராக. ஒவ்வொரு குடும்பத்திலும் அமைதியும் சமாதானமும் இருப்பதாக. ஆண்டவரே, நாங்கள் ஒருவர் மற்றவரை புரிந்து கொள்ளவும் அன்பு செய்யவும் நீரே எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக. இதோ எங்கள் மனதிலே இருக்கக்கூடிய கவலைகள், கஷ்டங்கள், எல்லா வேதனைகளையும் மகிழ்ச்சியாய் மாற்றி தாரும் ஆண்டவரே. உடன்படிக்கை செய்து எங்களை அன்பு செய்யும் ஆண்டவரே. எங்களை விட்டு நீங்காமல் எங்களோடு இருக்கும் ஆண்டவரே. இதோ இந்த நாளிலே நீரே எங்களுக்கு வெற்றியை கொடுப்பீராக. நீரே எங்களை பாதுகாப்பீராக. எந்த விபத்தும், எந்த தீய எண்ணங்களும், எந்த தீய சக்தியும் எங்களை நெருங்காதபடியாய் பார்த்து கொள்ளும் ஆண்டவரே. இதோ திருமண காரியங்களுக்காகவும், குழந்தை செல்வத்திற்காகவும், வேலை வாய்ப்பிற்காகவும் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் இன்றே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய், உம்முடைய நன்மைகளை எல்லாம் அனுபவிக்கும்படியாய் ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டுமாய் எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக தந்தையை உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆமேன்.